இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் 1,36,516 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன். ஆங்கிலேயர்களைப் போல பாரதிய ஜனதாவை மக்கள் விரட்டி இருக்கிறார்கள். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்று தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை. உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிப்பு. வனம் காக்க கரம் கோர்ப்போம் என வனத்துறை, நீதிமன்றம், சுதேசி ஆலையை ஒட்டியுள்ள வனத்தை சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஏராளமான சமூக ஆர்வலர்கள், அமைப்பினர் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்திலிங்கம் 1,36,516 வாக்குகள் அதிகமாக பெற்று பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் வைத்திலிங்கத்திடம் வழங்கினார். இந்திய நாட்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட்டது. இதில் முதற்கட்ட தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வைத்திலிங்கம் எம்பி உட்பட 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தமுள்ள 10,23,699 வாக்காளர்களில் 8,07,724 வாக்காளர்கள் வாக்களித்தனர். 78.90% வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவானது. இந்த வாக்குகள் அனைத்தும் 4ஆம் தேதி காலை எண்ணப்பட்ட நிலையில் காலை முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3 சுற்றுகளாக சட்டமன்றத்தில் 30 தொகுதிக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன. இரவு 8 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நீடித்தது. முதற்கட்டத்திலிருந்தே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருந்தார். புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் ஏனாம், இந்திரா நகர் தவிர அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர் மற்ற அனைத்து வேட்பாளர்களை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்திலிங்கம் 4,26,005 வாக்குகளும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 2,89,489 வாக்குகளையும் பெற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் 1,36,516 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா 39,603 வாக்குகளையும், அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் 25,165 வாக்குகளையும், நோட்டாவுக்கு 9,679 வாக்குகளும் கிடைத்தன. இந்த தேர்தலில் அமைச்சர் நமச்சிவாயத்தை தவிர அதிமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 24 வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்தனர். முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோரின் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியே முன்னிலை பெற்றது. வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் வெற்றிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான குலோத்துங்கன் வெற்றி சான்றிதழை வழங்கினார். ஆங்கிலேயர்களைப் போல பாரதிய ஜனதா கட்சியினரை மக்கள் விரட்டி இருக்கிறார்கள் என பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், ராகுல் காந்திக்கு புதுச்சேரி மக்கள் முழுமையான ஆதரவை தந்துள்ளனர் என்றும், ஜனநாயகத்தை முழுமையாக காக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் விடை மக்களால் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆங்கிலேயர்களைப் போல பாரதிய ஜனதாவை மக்கள் விரட்டி இருக்கிறார்கள் என தெரிவித்தார். கல்வி திட்டம், மின்சாரம், தனியார் மயம் என பல திட்டங்கள் மக்கள் விரும்பாமலே திணிக்கப்பட்டதாகவும், அதற்கு மக்கள் பதிலடி கொடுத்துள்ளதாகவும், சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெற்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்துள்ளதாக தெரிவித்தார். பகுதியை சார்ந்த, புதுவை மாநிலத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும், அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்தியா கூட்டணி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஜனநாயகத்தை காப்பதற்கும், இந்திய அரசியல் அமைப்பை காப்பதற்கும் உறுதி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு முழுமையான ஆதரவை தந்திருக்கக்கூடிய புதுவை மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி சார்ந்த பெரிய தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரையும், அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும்
அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அவர்களுக்கும், அதேபோல் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைக்கும், அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விடையானது, இந்த மக்களுடைய விடையானது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முழுமையான எண்ணத்தோடு அளிக்கப்பட்ட விடை என்று சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்னகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அடக்கு ஆளுகின்ற தன்மையை கொண்டு வந்திருக்கின்ற நிலையை பார்த்து வெகுண்டு எழுந்த நிலையைத்தான் நான் பார்க்கின்றேன். ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டினார்களோ அதை போல பாரதிய ஜனதாவை தென்னகத்தில் இருந்து விரட்டி இருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் தொண்டர்கள் புடைசூழ வாகனத்தில் சென்று முக்கிய தலைவர்களான மகாத்மா காந்தி, நேரு, டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்திலிங்கம் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் காங்கிரசார் மற்றும் கூட்டணி கட்சியினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலை மற்றும் ஜவஹர்லால் நேரு திருவுருவ சிலை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் தொண்டர்கள் படைசூழ வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற அவர் பல்வேறு தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரி மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி மகளிர் அணி தலைவி சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்ற நோக்கத்தோடு வனத்துறை, நீதிமன்றம், சுதேசி ஆலையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் ஏராளமான சமூக அமைப்பினர் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடத்தினர். பெருகி வரும் மக்கள் தொகையாலும் மக்களின் வாழ்க்கை முறையாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றமடைந்துள்ளது. இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த வருட வெப்பம் வெறும் ஆரம்பம்தான், அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும் என அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்று வனத்துறை நீதிமன்றம் சுதேசி ஆலை ஒட்டியுள்ள வனத்தை சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இனியும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என வாகனத்தில் பின்னால் மட்டும் எழுதுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்போம் என இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், கரிகாலன் சிலம்பன் குழு, மனிதனை மனிதனாக நேசிப்போம் அமைப்பு, சமூக நபர கட்டளை, சகோதரன் அமைப்பு, பூக்கள் திருநங்கை அமைப்பு, NRRSC ஸ்கேட்டிங் பள்ளி, அன்ன பிரதோக்ஷனா அறக்கட்டளை உள்ளிட்ட இயற்கை ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை, அலைகள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், புதுச்சேரி படைப்பாளி இயக்கம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி, கனிஷ் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, ஃபிட்ஸ் அண்ட் டைட்ஸ் குழு, அக ஒளி அறக்கட்டளை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட துரை வைகோ வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும், புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையிலும் புதுச்சேரி மதிமுகவினர் அண்ணா சிலை அருகே பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதையும், புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கப்ரியேல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செல்வராசு, இளங்கோ, விஜய், செந்தில்குமார், செல்லதுரை, ராமசேகர், பிரபாகரன், கௌரி கருணாகரன், சாந்தி, பிரவீன், கிறிஸ்டியான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் கப்ரியேல் தலைமையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு தொடர்ந்து 18வது வருடமாக திமுக மாநில பொறுப்பாளர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 18 வருடங்களாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ஏம்பலம் பகுதியில் காங்கிரசார் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடந்து முடிந்த புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு சமூக சேவகர் மோகன்தாஸ் தலைமையில் தோழமை கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி மாநில மாவட்ட தொகுதி மற்றும் ஆதரவாளர்களுடன் சென்று வீடு வீடாக வாக்குகளை சேகரித்தார். அந்த வகையில் வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜகவை விட சுமார் 5000 ஓட்டுகள் வித்தியாசம் பெற்றுள்ளனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சமூக சேவகர் மோகன்தாஸ் வாக்குகளை சேகரித்தார். இந்நிலையில் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கிருமாம்பாக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார். மேலும் கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக சென்ற வாகனங்களில் வந்தவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மோகன்தாஸுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கடுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பகாசுரனுக்கு சாதம் படைத்து வதம் செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கடுநீர் மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் பகாசுரனுக்கு சாதம் படையிலிட்டு வதம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வருகிற வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி மற்றும் உபயதாரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிரண்குமாரின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு முக்கிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான செல்வம் மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் பிறந்தநாள் கொண்டாடிய நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு பொன்னாடை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி பாஜக நகர்மன்ற தலைவரும் பள்ளியின் டிரஸ்டியுமான கிருஷ்ணராஜ், புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி பிரியா, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் முருகன், சமூக சேவகர் கண்ணதாசன், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமாருக்கு பூங்கொத்து அளித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்றார். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.